ஆடுகள் மாடுகளுடைய மாநாடு நடத்தினாரு. அதோடைய ஒரு திட்டம் நோக்கம் சரியா மக்களுக்கு போய் சேரல, தப்பாதான் போய் சேர்ந்துச்சு. ஏன்னா ஆடு மாடுகள் மாநாடு நடத்தி இப்ப என்ன பண்ண போறோம்? அது நல்ல நோக்கம் நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா அவருடைய வெளிப்பாடு சரியில்லையோ. விஜயும் ஒரு பக்கம் நம்ம ஆதரிக்கிறோம், சீமான் அவர்களும் இருக்காரு. ரெண்டு பேர்ல யார சூஸ் பண்றதுன்னு முடிவு பண்ண முடியாம தத்தளிக்கிறோம் போல தெரியுது. வச்சுக்கலாங்க. சரி, ரைட், ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஆஷிகா. ஆஷிகாவா? ராஜேஷ் திரும்ப திரும்ப கேட்கும்போது சரி, ஓகே. ஆஷிகாக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாமா? ஃபரிதா ஏதோ சிரிக்கிறாங்க. சரி, ஓகே, ரொம்ப நல்லா பேசுனீங்க ஆஷிகா. இப்ப ஆஷிகா என்ன சொன்னாங்கன்னா, சீமான் அவர்களை பத்தி சில டாபிக் பேசினாங்க. இப்ப நம்ம விஜய் அவர்களை பத்தி நிறைய பேசியிருக்கோம். சீமானுடைய கொள்கைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா ஒரு சில கொள்கைகள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆடு மாடு மேய்ப்பது இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல விஷயமும் இருக்கு, ஆனா அதுல எனக்கு சில விமர்சனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய கருத்து, அது சரியாக இருக்கலாம், அதுல சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அதை நான் மக்கள்கிட்டே விட்டுறேன், அதுல நான் எந்த விமர்சனமும் வைக்கல. உன்னை எந்த அளவுக்கு நெருக்கிறான் பாரு. மலை அடிவாரத்தில் மாடு ஆடு மேய்க்க முடியல, மலை மாடுகளை மேய்க்க முடியல, மேய்க்காதங்கிறான். காரணம் என்ன? நீ எங்க போனீன்னா காட்டுக்குள்ள அவன் என்ன செய்யறான்னு உனக்கு தெரிஞ்சிடும். நீ வெளியில வந்து சொல்லிடுவேன். காட்டை அவன் வித்து கொண்டிருக்கிறான், காட்டை பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்குறான். அங்க அவன் ரெசார்ட் போடுறான், ரெஸ்டாரண்ட் போடுறான், மாளிகை கட்டுறான். தனியார் முதலாளிகளின் சொந்த வீடாக மாறிக்கொண்டிருக்கு உன் காடு, உன் மலை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 150 குவாரிகளில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் டன் கனிம வளங்கள் எடுத்துச் செல்லப்படுவதாக தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது. கர்நாடகாவில் இருக்கிறவங்க அங்க கிரஷர் போட்டு நம்ம மலையை ஒடிச்சு டெய்லி 4000 லாரி கனிமங்கள் போகுது. அதாவது 1 லட்சம் டன்னு கர்நாடகாவுக்கு போகுது. டெய்லி 4000 லாரி கனிமங்கள் போகுது. அதாவது 1 லட்சம் டன்னு கர்நாடகாவுக்கு போகுது. தேர்தல் நெருங்கியாச்சு, தேர்தல் தேதியுமே சொல்லியாச்சு. ஆனாலும் கூட இந்த திருட்டு திமுக திருட்டிட்டு தான் இருக்கு. பாருங்க, கனிம வள கொள்ளை பகலும் ராத்திரியும் எல்லா மாவட்டம், முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து மொத்த மலைகளையும் இடிச்சு கொண்டு நம்ம கேரளாவுக்கு கடத்திட்டு இருக்காங்க. தேர்தல் நெருங்கியாச்சுல, இனியாவது மக்கள் கிட்ட இருந்து சரி நமக்கு வாக்கு வாங்குவோம், கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் சொல்லி இல்ல. பாருங்க மக்களே, மனசு வலிக்கு. எனக்கு போட்டு என்னை வெள்ள வச்சினா நீ வாழுவ, இல்லைன்னா செத்து போவ. எல்லாருக்கும் அழுத மாதிரி உனக்கு அழுதுட்டு போவேன். இப்படித்தான்